ஹலோ கைஸ், கோடை காலம் வந்தாலே எல்லாரும் செடியை எப்படி காப்பாத்தலாம், மரத்தை எப்படி காப்பாத்தலாம்னு பாக்குறாங்க தவிர மண்ணை எப்படி காப்பாத்தலாம்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க. எதுக்காக மண்ணை காப்பாத்தணும், மண்ணை காப்பாத்தலைன்னா என்ன ஆகும், எப்படி எல்லாம் மண்ணை காப்பாத்தலாம் அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கோடைகால வெயில்ல கொஞ்ச நேரம் நம்ம நின்னாலே நம்ம உடம்பு முழுக்க சோர்வாயிடுது. ஆனா இந்த மண் நாள் முழுக்க வெயில நேரடியா தாங்கிட்டு இருக்கு. நம்ம மண்ணை சாதாரணமா பாக்குறோம், ஆனா இந்த மண்ணு ஒரு உயிரோட இருக்க ஒரு உலகம். இதுல ஆயிரக்கணக்கான நுண்ணுயிர்கள், ஈரப்பதம், சத்துகள், வேர்கள், இந்த மாதிரி ஒரு முழு இயற்கை அமைப்பே உள்ள இருக்கு. ஆனா கோடை காலம் ஆரம்பிச்சதும் இதோட தன்மையே மாறிட்டே வரும். அதிக வெயில் படும்போது இதோட ஈரப்பதம் எல்லாம் போயிட்டு மண்ணுல விரிசல் உருவாக ஆரம்பிக்கும். இது வெறும் விரிசல் மட்டும் இல்ல, மண்ணு தண்ணி இல்லாம கஷ்டப்படுகிறதுக்கான அறிகுறி. இது மண்ணுல ஈரப்பதம் குறைஞ்சதுமே செடிகள், வேர்கள் அதுக்கு சரியான தண்ணீர் எடுக்க முடியாது. அதனால செடிகள் மெதுவாக அதோட சதை இழக்க ஆரம்பிச்சிடும். சில செடிகள் பூ விடாம நின்றுடும். அதே மாதிரி பயிர்களும் வளர்ச்சி இல்லாம போகும். குறிப்பாக காய்கறி செடி, பூச்செடி இதெல்லாம் வெயில்ல ரொம்ப அதிகமா பாதிக்கப்படும். அதனால நீங்க இந்த வெயில் காலத்துல செடிகளுக்கு மட்டும் தண்ணி விடாம மண்ணை எப்படி பாதுகாப்பதும் ரொம்ப முக்கியம். மண்ணுல வாழுற ஆயிரக்கணக்கான நுண்ணுயிர்கள் தான் செடிகளுக்கு சத்து தரும். ஆனா இந்த வெயில் படும்போது மண்ணுல இருக்க நுண்ணுயிர்கள்லாம் அழிய ஆரம்பிக்கிறது. இதனால செடிகளுக்கு தேவையான சத்து கிடைக்கிறது இல்ல. இதுக்கு தேவையான உரம் போட்டாலும் அதுக்கு சரியான பலனும் கிடைக்காது உங்களுக்கு. பல விவசாயிகள் தண்ணீர் அதிகமா மட்டும் ஊத்துறாங்க. ஆனா இப்படி நீங்க அதிக வெயில்ல தண்ணி ஊத்தினா அது சீக்கிரமா ஆவியாகிடும். மண்ணுக்கும் செடிக்கும் பாதிப்பு தான் ஏற்படும். அப்படி பாதிக்காம இருக்க நீங்க என்ன பண்ணணும்னா மல்ச்சிங் மாதிரி முறையை நீங்க பயன்படுத்தணும். மல்ச்சிங்னா என்னன்னு ஒரு முழு வீடியோ போட்டிருக்கேன், அதை வேணா நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அந்த காலத்துலலாம் விவசாயிங்க மண்ணை உயிராக பார்த்தாங்க. அதனால்தான் வயல்ல ஓரமா இருக்க மரங்கள் எல்லாம் வெட்டாம அந்த மரம் தரும் நிழல் மண்ணை காப்பாத்தும்னு நினைச்சாங்க. சூரிய வெப்பத்தை டைரக்டா மண்ணில் படாம காப்பாத்தும். அதே மாதிரி நீங்க இந்த வெயில் காலத்துல தண்ணிய காலையிலயும் மாலையிலயும் மட்டும் தண்ணி ஊத்தினா போதும். ஒருவேளை நீங்க மதியம் தண்ணி விட்டாலும் அது சீக்கிரமா ஆவி ஆயிடும். இதனால மண்ணுக்கும் செடிக்கும் ஒரு சத்தும் கிடைக்க போறது இல்ல. சில பேர் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமா விடுவாங்க. ஆனா அதனாலயும் ஒரு பயனும் ஆகாது. நீங்க எந்த அளவுக்கு ஆழமா ஊத்துறீங்களோ அந்த அளவுக்கு வேருக்கு நல்லது. வேர் நல்லா இருந்தா தான் செடி வேகமா வளரும். எல்லா இடத்துலயும் மண்ணோட தரம் குறைஞ்சிட்டே வருது. ஏன்னா அதிகமா கெமிக்கல் யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி வெப்பம் அதிகமா ஆகுது. தண்ணீர் பற்றாக்குறையும் இருக்கு. இதை சரி செய்யணும். நீங்க உங்களுக்கு இயற்கை வளம் தான் முக்கியமா தேவை. மல்ச்சிங், கம்போஸ்ட், மழைநீர் சேமிப்பு இந்த மாதிரி முறையெல்லாம் யூஸ் பண்ணும் போது உங்க மண்ணையும் ஆரோக்கியமா வச்சுக்கும், உங்களுக்கும் நல்ல உணவு கிடைக்கும். நம்ம சாதாரணமா பாக்குற இந்த மண்ணு தான் நம் வாழ்க்கையோட அடிப்படையே. ஒரு விதைய மரமாக மாத்தவும் மண்ணு தேவை. ஒரு விவசாயி வாழ இந்த உலகமே இயங்க மண்ணின் சக்தி தேவை. அதனால இந்த வெயில்ல செடிகளை மட்டும் காப்பாத்தாம மண்ணையும் காப்பாத்துறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நீங்க மண்ணை காப்பாத்தினாதான் நாளைக்கு உங்க உணவை பாதுகாக்க முடியும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இயற்கை விவசாயம் வித் யூசுப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. தேங்க்யூ.